கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் இன்றே இரட்சணிய நாள் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதே, இந்த நிமிஷத்தில், இன்றே என்று சொல்லி அவர் அங்கே பயன்படுத்துகிற பதத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்று சொல்லும் பொழுது அடுத்த நேரத்தில் பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தள்ளி போடுவதற்கான காலமே கிடையாது. சாக்கு போக்கு சொல்வதற்கான எந்த நேரத்தையும் அவர் கொடுக்காதபடி கொரிந்து திருச்சபைக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், இன்றைக்கு இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் இரட்சணிய நாள். இந்த நாளை நீ விட்டுவிட்டால் இன்னொரு அனுக்கிரக காலம், இரட்சணிய நாள் உனக்கு கிடைக்குமா என்பது தெரியாது. திருச்சபையே, இதை நீ பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து திருச்சபைக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர் தன்னுடைய திருச்சபையிலே வந்திருந்த ஒரு வாலிபனை பார்த்து அவர் சொன்னார், தம்பி, நீ பாவ வாழ்க்கையில் இருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன், கேள்விப்பட்டேன். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிறாய், இயேசுவை நீ ஏற்றுக்கொள், வேதத்தை வாசி, ஆண்டவர் உனக்கு அந்த ரட்சிப்பை இலவசமாய் தர போதுமானவராக இருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த தம்பி சொன்னான், ஐயா, என்னுடைய வாலிப வயதிலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நீங்களும் பாவத்தில் இருந்தவர் தானே, எத்தனையோ முறை சாட்சியில் சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? நானும் இந்த வாலிபத்தை நான் அனுபவிக்கிறேன், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். பாருங்கள், இன்றைக்கும் அநேகர் இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படி உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் வேதவசனத்தின் மூலமாகவோ ஊழியர்களை கொண்டோ இல்லை என்று சொன்ன உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை கொண்டோ யாரோ ஒருவரை கொண்டு ஆண்டவர் அநேக நேரங்களில் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், நீ மனம் திரும்பு, பாவத்தில் இருந்தால் அதிலிருந்து வெளியே வா, இயேசுவை அழைக்கிறார், இயேசுவை நேசிக்கிறார் என்று சொல்லி எத்தனையோ ஊழியர்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருந்திருக்கலாம். அத்தனை நீங்கள் உதாசீனப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். இன்றைக்கே இரட்சணிய நாள், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்கள் மீது பாசத்தோடு அன்புள்ளவராய் உங்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சில மனிதர்களுக்கு சில சான்ஸ், சில நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை ஒரு சிலர் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள், பயன்படுத்தி கொண்டவர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனால் உதாசீனப்படுத்தினவர்களோ அவைகளெல்லாம் இழந்து போனார்கள். நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவருக்கு பக்கத்தில் 2 சைடிலும் 2 கள்ளர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களும் ஆணிகளால் கடாவப்பட்ட நிலைமையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டு வேதனையின் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேருக்கும் ஒரே சான்ஸ் தான் கொடுக்கப்படுகிறது. 2 பேருக்கும் ஒரே நேரம் தான், 2 பேரும் ஒரே டைமில் தான் இயேசுவுக்கு அருகிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். 2 பேரும் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த மனிதர்களை மன்னிக்கிறார். அதையெல்லாம் இவர்கள் 2 பேருமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு கள்ளன் மாத்திரம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை, அந்த இரட்சணிய நேரத்தை, அனுக்கிரக காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டான். அவன் உடனே சொல்லுகிறான், இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்னான்.
ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பா என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு நித்திய வாழ்வை, ரட்சிப்பை அந்த கள்ளனுக்கு அவர் கொடுக்கிறார். ஆனால் தன்னுடைய அருகில் இருந்த இன்னொரு கள்ளன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவன் இழந்து போகிறதை பார்க்கிறோம். அனுக்கிரக காலத்தை, இரட்சணிய நாளை அவன் உதாசீனப்படுத்தி விட்டான். அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், நீர் தேவகுமாரனானால் நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி அவரை இகழ்ந்தான், அவரை பரியாசம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காணொளி கண்டுகிற சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நீங்கள் கூட சொல்லிட்டு இருக்கலாம், இப்படி தான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, காலம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நாட்கள் வந்து கொண்டு தானே இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் காலங்கள் நமக்காக காத்திருக்காது. நல்ல ஒரு பழமொழி கூட உண்டு நம்முடைய தமிழிலே, காற்றுள்ள போதே நாம் தூற்றிக்கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு இரட்சிப்பை இலவசமாய் தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்கிறது, நான் கூப்பிடும் பொழுது நீ என்னுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி நீ கடந்து செல்கிறாய். ஆபத்து உனக்கு சூறாவளியை போல சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நீ கஷ்டத்திலே பாடுகளில் இருக்கும் பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், அப்பொழுது நான் உன்னை பார்த்து ஆகடியம் பண்ணுவேன். அதாவது ஆண்டவர் சொல்ல, உன்னை பார்த்து நான் கேலி பண்ணுவேன். நீ வேதனையில் இருக்கும்போது, பாடுகளில் இருக்கும்போது, காரணம் என்னன்னா, நீ நல்லா இருக்கும்போது நான் உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன்ல, நீ வா, என்னண்டே வா என்று சொல்லி ஆண்டவர் அநேக முறை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் கூப்பிடும் பொழுது நீ வரவில்லை என்று சொன்னால் கடைசியில் நீ அதிகாலையிலே எழும்பி கூப்பிடுவாய், நான் அறியேன் என்பேன், நீ என்னை காண முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காணொளி கண்டுள்ள சகோதரனை சகோதரி, அநேக முறை ஆண்டவர் உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறார். என்னண்டே வா என்று சொல்லி உங்களை அன்பாய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் செவி கொடாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பு, இயேசுவண்டை ஓடி வந்துவிடு, இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து, உன்னை பார்த்து, உங்களை பார்த்து அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அழகாக அந்த வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள், அவரை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம், நம்ம கொயரில் கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகலாம், வேதாமத்தை சுமக்கலாம், அதற்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தனிப்பட்ட முறையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இன்னொரு வசனத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளிலே அங்கே போர்ச்சேகுவன் பவுலிடத்தில் கேட்கிறான், ஐயா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அங்கே பவுல் அந்த போர்ச்சேவனுக்கு அவர் அங்கே ரட்சிப்புக்குரிய வழியை காண்பித்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவரை உன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே அவரை உன் வாழ்க்கையில் அழைப்பாய் என்று சொன்னால், அவர் உன் வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பை நீயும் உன் குடும்பமும் அழகாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அங்கே பவுல் ஆலோசனையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த காணொளி கண்டு கொண்டு இருக்கிற தம்பி தங்கச்சி, வாலிபனே, வாலிப தங்கச்சி, தாயே தகப்பனே, ஒருவேளை நீங்கள் இன்னும் பாவத்திலே அடிமைப்பட்டு இருப்பீர்கள் சொன்னார், இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கூடாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களைத்தான் அழைக்கிறார். இன்றைக்கே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த இரட்சணிய நாளை சொந்தரித்துக் கொள்ளும்படியா, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கே அந்த ரட்சிப்பை இலவசமாய் கிருபையாய் உங்களுக்கு தர இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். காரணம், உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்திருக்கிறார்,
உங்களுக்காகத்தான் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். உங்களுக்காகத்தான் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். மீண்டுமாய் வரப்போகிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அந்த ரட்சிப்பை, அனுக்கிரகத்தை நமக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.